இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் அபிஷேக் ராபி அவங்களோட வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்கலாமா? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பிரியாணி மேன் சொல்லலாம். பிரியாணி மேன் மோஸ்ட் வேல்யூ பர்சன் நீங்க நினைக்கிறீங்க? சிஎம் சாரா? நோ. ஸ்டாலின் சாரா? நோ. எடப்பாடி சாரா? நோ. மோடிஜியா? நோ. இவங்க எல்லாரும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஆனா அவரே பாலிடிக்ஸ்ல இல்ல. என்னதான் அவரே பாலிடிக்ஸ்ல இல்லனாலும் அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆளு. இஸ் a king maker அப்படின்ட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் none other than சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்பேரண்ட்லி சூப்பர் ஸ்டார் தான் இந்தியன் பாலிடிக்ஸ்லயே ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட்ஸ், மீம்ஸ், ட்வீட்ஸ் மூலமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்து தான் இந்த வீடியோல ரியாக்ட் பண்ண போறோம். ஓவரா ஆட்றணும் பரவாயில்ல, மேக் இட் ஹேப்பன்ரா. அழுதுகிட்டு இருக்காரு. ஓ சிஎம்மா? ஓ இவர சிஎம் அப்படியே ஜெயிக்காமலையா? இதுக்கான ப்ராம்ப்ட் போடும்போது சாட் ஜிபிடியே காரி துப்பி இருக்காது? துப்பி இருக்கும். அதையும் மீறி வந்துட்டு இத வந்து பண்ணி இருக்கான். மென்டலான் சொல்றதுமே தனின்னு சும்மாவா சொல்றாங்க? இல்ல, அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்காங்க. இருங்க, இப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்டாலின் சார் அவர் தொகுதியில தோத்துட்டாரு, சோ ஹி இஸ் நாட் எலிஜிபிள். எடப்பாடி சார் அவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. சோ டெக்னிக்கலி இந்த மூணு பேர்ல எடப்பாடி சார் தான வந்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட். ஆமா, இவரு எதுக்கு உட்கார்ந்திருக்காரு? கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்கப்பா. தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் வாலிபன் விஜய் இல்ல தனுஷ். இட்லி கடை டியூரிங் கரூர் ஸ்டாம்பீட், கடை டியூரிங் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஒரு சூடு கூட விடாம கிளீனா வலிச்சு எடுத்துட்டாங்க. அண்ணே ஜீரோ பாருங்க. நான் அரசியல்ல இல்ல, ஆனா நான் இல்லாம இங்க அரசியலும் இல்ல. சே மை நேம் அட் ரஜினிகாந்த். ஓ மை காட். ஓஹோ, யாரு விடாம காமெடி. ஓ அதான் போட்டு பொளக்குறாங்க. என்ன எவ்வளவு பெரிய எம்பிபி அவரு, கிங் மேக்கர் அவரு, அவரை போய் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. போ அல்ப பார்த்தேன் உன் கப்ப பிசில கேட்டவன் கத்தினே இருக்க வேண்டியதான் கட்சி வரைக்கும். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை உண்மைனா எவனோ ஒருத்தர் புரோக்கர் வேலை பார்த்திருக்கான். யார் அந்த புரோக்கர் தெரியல. ஓஹோ, for some reason ரம்யா கிருஷ்ணன் மேம தவிர வேற எந்த ஆக்ட்ரஸையும் என்னால அம்மா மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. I'm not sure இந்த மீம்ல ஏன் கமல்ஹாசன் இருக்காருன்னு, பட் இட்ஸ் ஃபன்னி. என்னடா லோகோவெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க? அடப்பாவிங்களா, லோகோவே எங்க பேரு கிரியேட் தெரியல. இது வந்து யுனைட்டட் பார்ட்டி. Politics has become so uncertain that anything is possible. ஆமா ஆமா, என்னையா நசநசன்னுட்டு யாருக்கும் தேவையில்ல, ஆட்சி என்கிட்ட தாங்க, இங்க நான் தான் கிங், நான் வச்சதுதான் சட். நடுவில் எவனோ ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் வந்து தமிழ்நாட்டோட கவர்னர் ஆக போறாரு அப்படின்ட்டுலாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் போஸ்ட் வந்தா நான் அதை பார்த்து டென்ஷன் ஆக மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணி தானே மென்டலான்ஸ் தங்களோட மனசு தாங்களே தேத்திக்க முடியும். விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் for the next 5 years. நோட்டீஸ் பண்ணீங்களா? பரிதாபங்களும் they are back at making political comedy. கடந்த 5 வருஷமா அவங்க பொலிட்டிக்கல் காமெடி போடாததுக்கு யார் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் இதுவா பேசுறாங்க. ரஜினி is doing what Rajini is actually doing. நாராயணா CM का खिलाड़ी, a powerful politician. guys, துப்பாக்கி வந்து first it was supposed to be made in Hindiya. ஹிந்தில அந்த படத்தை பண்றதுக்கான preparations போயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம தளபதி விஜயோட டேட்ஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படினு ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட சொல்லிருக்காங்க. அப்ப அவர் வந்துட்டு நம்ம கில்லாடி கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து இங்க துப்பாக்கி எடுத்தாரு. ஹிட் ஆயிருச்சு. ஓ சவுத்ல ஹிட் ஆயிருச்சே, அப்ப இந்த கதை நார்த்லயும் ஹிட் ஆகும் அப்படினு நம்ம கில்லாடி நடிச்சாரு. ஆனா புட்டுக்குச்சு. தம்பி, கம்யூனிசம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? பசிக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி சீமோர். அப்ப அது கம்யூனிசம் இல்லையா? அது கம்யூனிசம் இல்லைன்னா வேற எதுதான் கம்யூனிசம்? எனக்கு தெரியும், சும்மா சொல்றேன், காமெடிக்குன்னு சொல்றேன், சரியா? சீரியஸா எடுத்துக்காதீங்க. பார்ட்டிஸ் கிளைம் ஆன் சோஷியல் மீடியா பி லைக் we support TVK, next minute we are not supporting TVK. கருப்பு சூர்யா பாவமியா,
15 வருஷம் கழிச்சு ஒரு ஹிட் கொடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு அவரே ஏங்கிட்டு இருக்காரு. அவர் கனவுல மண்ணலி போடுறீங்க பாருங்க. மேனேஜர், have you completed the task tomorrow code free, me hitting this post. நல்ல வேலை வெளியே இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் சட்டசபைக்குள்ள பண்ணாம இருந்தாரு. பெரிய விஷயம். What if தலைவர் is appointed as governor of Tamil Nadu now? இதுதான் சொன்னேன். One phone call is enough. #jailer2 #ரஜினிகாந்த். போஸ்ட் எழுதும் போது அவனே சிரிச்சிருப்பான். கண்டிப்பா மாட்டான். ஃபுல் கான்ஃபிடன்ஸோட தான் இந்த போஸ்ட போட்டிருக்கான். ஆமா, எல்லாம் அதான் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. நைட்டு தான் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் பாலிடிக்ஸ் வந்தாச்சு. எனக்கு ஒரு மேட்டர் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜெய்பீம் படத்துல கம்யூனிஸ்டா, அம்பேத்கரைட்டா, பெரியாரிஸ்டா நடிச்ச இதே சூர்யானா இந்த படத்துல கருப்பு சாமியா நடிக்கிறாரு. வெரி குட். இப்படிதான் டைமுக்கு ஏத்த மாதிரி ஸ்விங் ஆகணும். எனக்கு இதுவும் புரியல. இவரு இந்த எலெக்ஷன்ல இல்ல, இவரு அரசியல்ல இல்ல, இவங்க எதுக்கு குரூப் போட்டோல உட்காரணும்? இந்த மீம் போட்டவன் தெளிவா இருக்கானா இல்ல நான் தான் குழம்பி இருக்கேனா புரியலையே. whenever any rumor spreads in TN, I always get doubt on one fellow. ஜெகதீஷ் தான் போட்டு அடிப்பீங்க, இப்போ அண்ணனை சொல்றீங்களா? வெரி குட். பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். சரித்தேன் நல்ல சவனா போவோம். honest, திமுக under Dr. Kalaignar was much better. ஏடே அழுகிறீங்க? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கனதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கனா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அப்ப அழுகிறாரு. Again, எனக்கு இது உண்மையிலே புரியல. அவர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாருங்க, அவர் எதுக்கு அழுகணும்? தெளிவா இருக்காங்களா இல்ல நம்மளுக்கு தான் அரசியல் தெரியலையா? சரி, உனக்கு வந்து 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. குடிக்கிறது குடிக்காம இருக்கிறது உன்னோட விருப்பம். ஆமா, அதுல அப்பாங்கிற முறையில இருக்கு. என்னால சஜஷன் சொல்லலாமே தவிர்த்து கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியாது. கரெக்ட். அதனால குடி, ஜாலியா குடி. அதுல அப்பான்ற இடத்துல இருந்து நான் வர மாட்டேன். 100% குடிக்காத. சரி, நல்ல ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி குடி, குடிச்சு சந்தோஷமா இரு. சரிப்பா, நீ ஒரு 20 ரூபாய் பாட்டில் கம்மி பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஜெயிக்க வச்சிருப்பாங்க. 10 ரூபாய் ஜாஸ்தியால வாங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான். ஓஹோ, தெரியும் நீதான் பெரிய ஆளா வருவேன்னு. இதெல்லாம் அவங்க பாப்பாங்களா இந்த மீம்ஸ் எல்லாம்? ஆனா இவர் அடிச்ச மாதிரி அந்த பெல்ட் எல்லாம் நான் ஒலிம்பிக்ஸ்ல கூட பார்த்தது கிடையாது. நம்மளாவது பரவாயில்ல, இவர் நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தான் அண்ணன் பறிக்க பாக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அண்ணன் அதை விட ஒரு படி மேல போய் சிஎம்ஏ ஆயிட்டாரு. அப்புறம் தான் இவருக்கே ரியலைஸ் ஆகுது சூப்பர் ஸ்டாரை விட சீஃப் மினிஸ்டர் தான் பெரிய பொசிஷன் அப்படின்னு. ரொம்ப பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். போயஸ் கார்டன் பெருசு, மாமா மச்சான் அவன் புள்ள கிள்ள எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் உட்கார்ந்துருக்கேன் போயஸ் கார்டன்ல. பகல்ல அப்பா ஒரு புது கதை இருக்கு கேக்குறீங்களான்னு என் பொண்ணு தொல்லை. நைட் ஆனா மலாக் தொல்லை. மலாக் is the most dangerous space of all the Conjuring universe. Girls after a minor conflict. Meanwhile, boys after verbally destroying each other's entire generation. To be very honest, சிஎம் விஜய் சார் இதை பண்ணது வந்துட்டு ஷோஸ் ஹிஸ் மெச்சூரிட்டி அண்ட் ஆல்சோ அவங்களை இவர் வந்துட்டு எதிர்கட்சியா பார்க்கல, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த மீட்டிங்ஸ் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. பாபு கிளீன் ஸ்வீப் ஹேண்ட் சிக்னல் பண்ணவா அண்ணா, அதெல்லாம் வேணாம். ஆமா, லைட்டா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆகுது. ஆனா அகேன் he is the one who defeated Stalin sir in his own தொகுதி. கொளத்தூர்ல ஸ்டாலின் சார் தான் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு நிறைய கருத்து கணிப்புல சொன்னாங்க. பட் அதெல்லாத்தையும் பொய்யாக்கி he won. ஸோ அதனால பரட்டும், பிரச்சனை இல்லை, பரட்டும். ஊபி சின்ஸ் 10 AM. அது ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு இதுதான் ரீசன். ஐ டோன்ட் லைக் இட். ஏங்க அவங்களே பாவம் நெஞ்சு எரிச்சல், வயிற்று எரிச்சல், பட்டக்ஸ் எரிச்சல்னு கண்ட இடத்துல கண்ட எரிச்சலோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி எதையாச்சும் பண்ணி எதையாச்சும் பேசி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுமே. என்ன இப்போ பேசுறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வரலாறில் எழுதுங்கள், சிஎம் நாற்காலியை 2 வருடத்தில் தொட்ட விஜயால் சூப்பர் ஸ்டார் நாற்காலியை 30 வருடம் தாண்டியும் தொட முடியவில்லை என்று. டெமோக்ராட்டிக்கா கொடுக்கப்பட்ட நாற்காலிக்கும் தனக்கு தானே கொடுத்துக்கிட்ட நாற்காலிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. Did you know guys? Did you know
இவங்க 2 பேர் படிச்ச காலேஜ்ல தான் நான் படிச்சேன். இன்னும் சொல்ல போனா ஓஹோ. சிஎம் விஜய் சார் வந்து என் சீனியர். நானும் லோயோலா விஸ்காம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நான் வந்துட்டு அது தெரியப்படுத்திக்கிறேன். ப்ரோ ரீக்ரியேட்டிங் சினிமா இன் ரியல் லைஃப். டிட் யூ கைஸ் நோ முதல்வன் படத்துல நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சங்கர் ஆமா, சார் ஆமா, விஜய் சார் தான் தெரியும், கேட்டாங்க. தெரியும். பட் அந்த டைம்ல சினிமால சிஎம்மா நடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா. Then later he put in the work and became a real CM. அது என்ன பிரேமலதாக்கு மட்டும் அண்ணன் எழுந்து நின்னு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. என்ன இப்படி கேட்டுட்ட? அக்காவோட ஸ்பீச் தான் எலெக்ஷன்லயே டர்னிங் பாயிண்ட். அம்சலதா ஆக்சுவலி வெரி ட்ரூ. அவங்களோட அந்த ஸ்பீச் தான் வந்துட்டு மேட் them lose a lot of seats. இப்போ அவர் ஃபோன் பண்ணாங்க, இந்தியா இருக்க எந்த சிஎம்ஆ ஃபோன் எடுப்பாங்க? இந்தியாவில் இருக்கிற எந்த சிஎம்மும் சி ஜோசப் விஜய் இல்லை. ரகுவரன் பொன்னாடை ரெடி பண்ணுங்க. இப்போ ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போயிருக்காருன்னா சார் ஆனா இவர் வீட்டுக்கு ஏன் போல? மேபி சிஎம் சார் நினைச்சிருக்கலாம் இவரை போய் மீட் பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்னு. யூ கைஸ் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அதிமுக 2ஆம் பிரியுது. வாட் இஸ் சூப்பர். பார்த்தேன் செமையா எடிட் பண்ணிருக்காங்க. எப்படி ஓ ஆஹா. வாட் நான் ஜென்யூனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த போடியம்ல கையை வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு. ஓகே இட்ஸ் ஓகே. சோ எதுக்கு இதெல்லாம் வந்து சகஜம் தானே. பாக்கல அவரு கை கொடுத்தது. அதுக்கும் இது பண்ணி இல்ல கை கொடுத்துட்டாரு. அதுக்கு தங்க சார் நல்ல வேலை கொடுத்துட்டாரு. அத பெரிய இதாக்கிருக்கோம். Sanitary workers beaten, 2-year baby gets raped by when Vijay cannot provide 6 cylinders during war time. நானும் ரெடிட்ல பார்த்தேன். அவங்க வந்து யாரோ ஒருத்தர் போட்ட ட்வீட்டை வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப அபியூசிவா ரொம்ப இஸ்லாமோபோபிக்கா நிறைய ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு, மெசேஜஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அதையும் அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில போட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எதிர்கருத்து வைக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்க வாயை திறக்கணும். அதை விட்டுட்டு அபியூஸ் பண்றது, ஷேம் பண்றது, இஸ்லாமோபோபிக்கா பேசுறதெல்லாம் வந்துட்டு will amount to nothing. Oh no, it will amount to something. ஜெயில். கண்டிப்பா சமீஹாக்கு வந்துட்டு அந்த மெசேஜஸ் யார் அனுப்பிச்சா அப்படின்ட்டு தெரியும். ஐ ரியலி ஹோப் சமீஹா வந்து அவங்களுக்கு யார் அந்த மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சாங்களோ அந்த பர்சன் மேல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. பிகாஸ் திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். இது வந்துட்டு அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட், பட் சம் டாக்ஸிக் பீப்புள் ஆர் டூயிங் திஸ். திஸ் ஹேஸ் டு எண்ட் சம்வேர். ஸோ ஐ ரியலி ஹோப் அவங்க வந்துட்டு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இப்போ இவங்க போட்ட ஸ்டோரிக்கு வந்து அபியூசஸை எப்படி டீல் பண்றதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. நவ லெட்ஸ் டாக் அபவுட் ஹர் ஸ்டோரி. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துச்சு, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் விமென். அப்பெல்லாம் சும்மா இருந்த பொட்டேட்டோ விஜய் சார் சிஎம்மா பதவி ஏற்று ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பொட்டேட்டோ புரட்சி போட்டு போயிட்டாங்க. இந்த செலக்டிவ் அவுட்ரேஜ் தான் எனக்கு எப்பவுமே புரிஞ்சதே கிடையாது. சின்ன பொட்டேட்டோ மட்டும் இல்ல, பெரிய பொட்டேட்டோவும் வந்துட்டு 5 வருஷம் சும்மா இருந்தாங்க இல்லையா. இதுக்கு மேல பாருங்க அவங்களோட புரட்சிகரமான சைடு வெளியே வரும். பெரிய பொட்டேட்டோனா யாரும் சொல்றேன்னு தெரியுதுல, அவங்க தான். த்ரிஷாவை எதுக்கு கூப்பிட்டானுங்க இப்போ? சரி விடு, செலிப்ரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்லப்பா அட்லீஸ்ட் பூஜா கூப்பிட்டு இருந்தால கதை கட்டி இருக்கும். ஆடியோ லான்ச் மோட்லயே இருங்க. இது புதுசா பழசா தான் எனக்கு சொல்லுது. முதல்வரா பொறுப்பேற்றிருக்காரு. பதில் சொல்லாமலே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? உதயை இப்படி பார்க்கவே கஷ்டமா இல்ல, நீ கவலைப்படாத உதய், நான் உங்க கூடவே இல்ல. எஸ்ண்ணா எஸ். உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. மனசுக்குள்ள வந்து அவ்வளோ அவ்வளோ பூரிப்பா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நாங்க உங்க கூட இல்லைண்ணா, நாங்க உங்க கூட இல்லைண்ணா. இப்பாடு உதயநிதி உதயநிதி. பெப்சி உமா ரசிகர் மன்றம், சென்னை மேற்கு. பெப்சி உமா பாக்கெட்ல போன் வச்சிருக்கிறதே வந்துட்டு எடிட் பண்ணிருக்காங்க. கூட வைக்க மாட்டேன். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும்
மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான், நான்லாம் வந்து நியூஸே பார்க்க மாட்டேன்டா, என்ன வந்து இல்ல நிறைய பேர் கூடுறத வந்து லைவா பார்க்க வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. That's எல்லாரும் actually a very good thing. Please do ஆமா, watch it live, நல்லதுதான். ஓகேவா? நான் கூட வந்து ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு போறாங்க அப்படியே வந்து இல்ல நிறைய பேருக்கு அந்த அரசியல் புரிதல் நிறைய ரொம்ப வந்திருக்கும். கியூட்டா பிஹேவ் பண்றாங்க எல்லாரும். சோ யா, ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட், ப்ளீஸ் சட்டசபை கூடும்போது லைவா பாருங்க. ஓகே, சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் இந்த வீடியோல நான் காட்டின போஸ்ட்ஸ், மீம்ஸ், ட்வீட்ஸ் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு. இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு கிங். ஓகே ஓகே, காண்டம் ஓகே, ஒரு முக்கியமான ஆளுங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் அப்படிதான் வந்துட்டு இவங்க எல்லாம் போர்ட்ரே பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from அபிஷேக் ரவி. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து ஸ்டார்டிங்ல போடும்போது என்ன சும்மா ஏதாவது ரூமர் கலப்புறாங்க, அதாவது அதிமுக திமுகலாம் கூடாது. நாங்க அதுக்கு முந்தின வீடியோவிலே ஏதோ ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கும்போது ஏதோ டுடே ட்ரெண்டிங் வீடியோ அது போட்டிருந்தோம். அதுலேயே சொல்லியிருந்தோம், அதாவது இதெல்லாம் உண்மையா இருக்கா, ரூமரா இருக்கும், அப்படியே இருந்தாலும் சேர மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போய் இவர் சண்முகம் அவர் போட்டு உடைச்சிட்டாரு. அந்த மாதிரி இது போயிருக்கு. அதனாலதான் அங்க அவங்க எம்எல்ஏ எல்லாத்தையும் புதுச்சேரிக்கு கூட்டி வச்சிருந்ததே அதுக்குதான். அதெல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மாதிரிதான் எனக்கு உண்மையா போல இருக்குன்னா அது உண்மைதான் அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஆமா, ரஜினி ஃபர்ஸ்ட் போய் இது தோன்றதுக்கு போய் இது வருத்தம் தெரிவிச்சதுக்காக போய் பார்த்தாரு அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2ஆவது வாட்டி போனாருன்னு நினைக்கிறேன். திரும்பி எதுக்கோ போனாங்க, அதுவுமே பார்த்தேன். ஆனா அது இந்த ரீசனுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் அதே மாதிரி அங்க இதுலயுமே பேசாம போனதுமே ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை. அவருக்கு நான் வாழ்த்துக்கள், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அப்படி ஏதாவது ஒன்னா சொல்லிட்டு போயிருக்கலாம். அது சிரிச்சது இல்ல, சும்மா ஏதாவது சொன்னாலே இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதுல ஒண்ணுமே சொல்லாம போய் ஆளுக்காளுக்கு ஒண்ணு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு இது பார்த்தேன், ஒரு மெசேஜ் பார்த்தேன். அது என்னது, ஏதோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஐயோ எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு இருக்க மாதிரி விஜய சட்டசபைக்கு அனுப்பிட்டு மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு ஐயோ என்ன போகுது அப்படின்னு பாக்குறாங்க. இன்னும் அப்படிதான் இருந்தது. எல்லாரும் தெரிஞ்சு நன்னாதான் ஏதாவது சொல்லட்டுமே. எனக்கு தெரிஞ்சு சினிமா பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, சினிமாக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க. என்னன்னாலும் சொன்னாலும் அதாவது அதாவது அரசியல்லே புரிதல் உண்மையிலே இல்லாதவங்களை கூட அரசியல் பார்க்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. யாருமே அது பண்ணாதது விஜய் பண்ணது பெரிய பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த அசம்பிளிய நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது, அந்த மெஜாரிட்டி எப்படி காட்டுறது, எல்லா பதவியேற்பு எப்படி, அது எல்லாத்தையுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அது என்னதான் சொன்னாலும் அதான் சொல்றல, ஒருத்தரால அரசியல், அதாவது தமிழ்நாட்டு அரசியலையே திருப்புற அளவுக்கு பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே, அதாவது ஸ்கூல் பசங்க கூட பார்க்க வைக்கிறதுலாம் பெரிய பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த விஷயம்லாம் நம்ம இப்படி ஒண்ணு இருக்கு, இதுதான் நடக்குதெல்லாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம், அந்த சோசியல் சயின்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம். ஆமா, உண்மையிலே நல்ல விஷயம் தான். இது நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு போகணும்னு. நல்லா சாக்கடை அப்படின்னு அரசியல்னா என்னன்னு புரிதல் ஒரு ஆசையா இருக்கு. ஆஹா சூப்பரா இருக்கு, அது இவர் பண்றதுனால ஆமா நல்ல பயங்கரமா இதா பாக்குறாங்க. உங்க அதான் சொல்றல, நான் எல்லா வீடியோ சொல்ற மாதிரிதான், நியூஸ் சேனல் தவிர்த்து பார்க்கவே முடியல. அதுவே ஒரு என்டர்டைன்மெண்டா அந்த அளவுக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்